கேரா வணக்கம் அண்ட் வெல்கம் டு மாலினிஸ் vlogs. இன்னைக்கு வந்து ரொம்ப பரபரப்பாக பேசப்படும் ஒரு விஷயத்தை பற்றி நானும் வந்து என்னோட அபிப்பிராயத்தை உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வரலட்சுமி சரத்குமார் அண்ட் நிக்கோலாய் சச்தேவோட திருமணம். நிறைய பேர் அவங்களோட திருமணம் முடிஞ்சிடுச்சுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ஆக்சுவலி அவங்களோட திருமணம் பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி தான் தாய்லாண்டில் கிராபீன் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து நடைபெற போகுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த திருமணத்துக்கு வந்து நிறைய விமர்சனங்கள் அந்த ஃபோட்டோகிராஃப் வந்ததுலேருந்து, அதாவது வரலட்சுமி சரத்குமார் போஸ்ட் பண்ண ஃபோட்டோகிராஃப் அவங்க நிக்கோலாய் சச்தேவோட இருந்து அவங்களோட மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி இவர் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லி போஸ்ட் பண்ண ஃபோட்டோஸ்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா திஸ் லாட் ஆஃப் கிரிட்டிசிசம். நிறைய பேர் வந்து இவர் என்ன இப்படி இருக்கிறாரு, இவரோட உடல் இப்படி இருக்குது, இவரோட முகம் இப்படி இருக்குது, இவர் வந்து இவங்க என்ன இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிட்டாங்க, பணத்துக்காக போயிட்டாங்க, இப்படி நிறைய விமர்சனங்கள். இந்த பிரபலங்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த விமர்சனங்கள் வந்து அவங்கள வந்து நிச்சயமாக பாதிக்கும். இது வந்து உண்மைதான். ஏன்னா இப்போ வந்து அவங்க ஃபீல் பண்ணாடி கூட ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இது உண்மையா அப்படின்ற ஒரு சில நேரங்களில் வந்து they call it a self esteem theory. இந்த தியரி வந்து ஏப்ரஹாம் மாஸ்லோ அப்படின்றவர் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம். அதாவது என்னென்னா, இந்த ஊடகத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து நிறைய நேரங்களில் வந்து அவங்கள விமர்சிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்போது ஒரு நடிகை வராங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன இவங்க இவ்வளோ வயசாக தெரிகிறாங்க, இவங்க என்ன இப்படி ஆகிட்டாங்க, இவங்க என்ன குண்டாயிட்டாங்க, இவங்க என்ன இப்படி இழைச்சி போயிட்டாங்க, இப்படி நிறைய விமர்சனங்களுக்கு வந்து இந்த பிரபலங்கள் உட்படுத்தப்படுறாங்க. அப்படி இருக்கும்போது திருமணத்தின் போது இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா, நிக்கோலாய் சச்தேவ் யாருன்றது வந்து நிறைய பேருக்கு தெரியாத பட்சத்தில் அவரை பற்றி நிறைய விமர்சனம் வந்தது. இந்த விமர்சனத்துக்கு தாண்டி இவங்க வந்து திருமணம் இப்போ பார்த்தீங்கன்னா ஜூன் 30ஆம் தேதி வந்து மெஹந்தி ஃபங்க்ஷன் நடந்தது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நடிகைகள்லாம் த்ரிஷா போயிருந்தாங்க, அண்ட் லாட் ஆஃப் ஆக்ட்ரஸஸ் வந்து. அப்புறம் வந்து ஜூலை 1ஆம் தேதி வந்து முதல் தேதி வந்து சங்கீத் வந்து தாஜ் கோரமெண்டல் நடந்தது. இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சரத்குமார் டான்ஸ் ஆடினார், ராதிகா டான்ஸ் ஆடினாங்க, இருவரும் ஜோடியாக டான்ஸ் ஆடினாங்க, வரு டான்ஸ் ஆடினாங்க, சரத்குமார் அண்ட் ராதிகாவோட மகன் வந்து டான்ஸ் ஆடினார். குட் பர்ஃபார்மன்ஸ் பை ஹிம். அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்த மூமெண்ட்ஸ் அதெல்லாம். ஓகே. அண்ட் பார்த்தீங்கன்னா லீலா பேலஸில் ஜூலை 3ஆம் தேதி வந்து ரிசப்ஷன் நடந்தது. அந்த ரிசப்ஷனுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு வந்து திருமணமே கிராபியில் தாய்லாந்தில் நடக்க போகுது. ஸோ அந்த திருமண லீலா பேலஸ், இந்த மெஹந்தி ஃபங்க்ஷன், இதுக்கு எல்லாத்துக்கும் போகிறதுக்கு முன்னாடி யார் இந்த நிக்கோலாய் சச்தேவ் அப்படின்றத பார்க்க போகிறோம். நிக்கோலாய் சச்தேவ் அப்படின்றவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் வந்து பவர் லிஃப்டிங் சாம்பியன்னு சொல்லலாம். இவர் வந்து கோல்டு மெடல் வாங்கியிருக்காரு கிர்கிஸ்தானில் வந்து. அப்படி வந்து கிர்கிஸ்தானில் வந்து நடந்த ஒரு உலக அளவிலான ஒரு போட்டியில் இவர் வந்து கோல்டு மெடல் வாங்கினார். இஸ் அ பவர் லிஃப்டர். இவருக்கு 42 வயசு. இவருக்கு வந்து 16 வயசில் ஒரு குழந்தை இருக்கிறார். ஏற்கனவே திருமணமானவர்ன்றது உங்களுக்கு தெரியும். 8 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு வந்து விவாகரத்தும் நடந்துருச்சு. அவரோட எக்ஸ் ஒய்ஃப் முன்னாள் மனைவிக்கு மறுமணமும் நடந்துருச்சு. ஸோ இது எல்லாமே விமர்சிக்கப்படுது. ஆனால் உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு விவாகரத்தாகி 8 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அவங்களோட முன்னாள் மனைவிக்கு மறுமணமும் ஆயிடுச்சு. 8 வருஷமாக தன் குழந்தைய மகளை அவர் வந்து பவர் லிஃப்டிங்க்கு அவரே ட்ரெயின் பண்ணி அவங்களும் வந்து இன்டர்நேஷ்னல் போட்டிகளெல்லாம் கலந்துட்டுருக்காங்க. இட்ஸ் அ வெரி டோல் பிரிட்டி கேர்ள். ஸோ இதுதான் அவர் வந்து பவர் லிஃப்டிங் பண்ணுறவர். பட் அவரோட முழு நேர வேலை அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஆர்ட் கேலரி வச்சு நடத்துகிறாரு. மும்பையில் தான் அவரோட பேஸ். மும்பை, துபாய், அப்புறம் கனடா, அப்புறம் இன்னும் ஏதோ ஒரு ஊருன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஐம் நாட் டூ ஷுர். இது மாதிரி ஒரு 3-4 நாடுகளில் அவர் வந்து ஆர்ட் கேலரி வச்சு நடத்திட்டு இருக்காரு. இவரோட மும்பையில் இருக்க ஆர்ட் கேலரி பார்த்தீங்கன்னா பாலிவுட் பிரபலங்கள் எல்லாம் வந்து அவரோட கிளைண்ட்ஸ். ஸோ அண்ட் ஹீ இஸ் அ வெரி சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேன். இதுக்கிடையில் ஒரு கதை என்ன நான் கேள்விப்பட்டேன்னா, ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஷேர் இட் வித் யூ. ஐ எம் நாட் டூ ஷுர் அபவுட் இட். அதாவது இவருக்கும் வருவுக்கும் வந்து ஏற்கனவே வந்து ரொம்ப நாள் நண்பர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இவரை வந்து வரலட்சுமிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணுன்ற ஆசை வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே, அவரோட முதல் திருமணத்துக்கு முன்னாடியே வந்து அந்த ஆசை குடும்பங்களுக்கு இடையில இருந்ததாகவும், வரலட்சுமி சரத்குமாரோட அம்மாவுக்கு, அதாவது இந்த சாயா சிங்க்கும் நிக்கோலாய் சச்தேவ் குடும்பத்திற்கும் வந்து அவங்க வந்து உறவினர்கள்னு சொல்கிறாங்க.
ஸோ இவங்க வந்து இந்த திருமணம் நடக்கணும் அப்படின்றது வந்து இரண்டு குடும்பத்தாரும் ஆசைப்பட்டதாகவும் இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் வந்து வரலட்சுமி வந்து நடிக்க வந்ததுக்கு பிறகு நடிப்பு துறையிலேயே அவங்க வந்து கவனம் செலுத்திட்டு இருந்த காலகட்டத்தில் இவருக்கு ஒரு திருமணம் நடந்து குழந்தை பிறக்குது. வரலட்சுமி அண்ட் வி நோ தட் வாட் ஹேப்பன்ட் அண்ட் அவங்க படத்தில் நடிக்க ஆரம்பிச்சது அண்ட் அஃப்கோர்ஸ் அவங்களோட ஆசைகள் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் எங்கே இருந்ததுன்னு நமக்கு தெரியும். பட் தி ரிமெயின் ஃப்ரெண்ட்ஸ் மோர் தென் 14-15 இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. 8 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு விவாகரத்து ஆன பிறகு இப்போதைக்கு திரும்பவும் வந்து ஏன் இந்த உறவு, அதாவது இவங்க 2 பேர் திருமணம் பண்ணிக்கிட்டால் நல்லா இருக்குமேன்னு அவங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்க வந்து பேசி ஆரம்பித்து வச்சது தான் இவங்களோட நட்பு வந்து காதலாக மலர்ந்ததுக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா? ஸோ இவங்களோட காதல் திருமணம் மிகவும் கோலாகலமாக நடைபெறுது. அண்ட் யூ கேன் see Varalakshmi is really happy, right? And I think it's so nice because அந்த பொண்ணு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 39 வயசு, ரொம்ப சந்தோஷம் அவங்க முகத்தில் தெரியுது. And I think she has decided to be with Nikolai Sachdev. And எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் I think the way the wedding is being held, எல்லாத்தையும் பார்க்கும்போது அவங்க வந்து they will be very happyன்றது வந்து என்னோட அபிப்பிராயம். ஆனால் இந்த ஊடகத்தில் இருந்து நம்ம குறை சொல்கிறோம் பார்த்தீங்களா, இவங்க இப்படி அவங்க அப்படி, இவங்களுக்கு இவங்க சரியில்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய நேரங்களில் வந்து இவங்களும் ஒரு கணவன் மனைவி செலிப்ரிட்டி, ஒரு பிரபல கணவன் மனைவி இருக்காங்கன்னா இவங்கள மாதிரி தான் எல்லாரும் வந்து கப்பல் கோல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்கு இடையிலையும் வந்து பிரச்சனைகள் இருக்கும். செலிப்ரிட்டிஸ்ன்னு சொல்லும்போது வீட்டுக்கு வீடு வாசப்படி மாதிரி அவங்களுக்கும் வந்து சில நேரங்களில் வந்து சர்ச்சைகள், மனசில் சங்கடங்கள் எல்லாமே இருக்கும். ஆனால் they have to put up this persona and say that everything is okay. நிறைய நேரங்களில் நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம், நடிகர்கள் வீட்டில் பிரச்சனை இருக்கிறதையும் வெளியில் காட்டாமல் அவங்க வந்து ஷூட்டிங்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸ் வேலை மாதிரி லீவு போட்டுட்டு எனக்கு மனசு சரியில்லை அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்னா உங்களுக்கு பல லட்சம் வெள்ளி செலவு பண்ணி ஒரு 100-200 பேர் அந்த வேலைக்கு வருவாங்க, ரைட்? லைட்மேன் இருப்பாங்க, ப்ரொடக்ஷன் பீப்புள் இருப்பாங்க, சாப்பாட்டுக்குன்னு இருப்பாங்க, டிரான்ஸ்போர்ட் இருக்கும். ஸோ ஒரு நாள் வந்து அவங்க வரலைன்னா எவ்வளோ நஷ்டன்றது யோசிச்சு பாருங்கள். இப்போது ஒரு சின்ன உதாரணமாக, நான் கலா மாஸ்டரோட கானா குயில் பாட்டு அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி நான் வந்து ஹோஸ்ட் பண்ணுறேன். அதில் வந்து எனக்கு அந்த செட்டில் வந்து எனக்கு காலில் வந்து ஷார்ட் கடிச்சிருச்சு. நான் வெறுங்காலோடு நடந்துட்டேன். ஸோ அந்த வாய்ஸ் உங்களுக்கு தெரியும், எப்போதுமே அங்கெல்லாம் இருக்கும்னு. அங்கே எனக்கு ஷாக் அடிச்சு தென் ஐ வென்ட் டு த ஹாஸ்பிட்டல் அண்ட் ஐ டோல் மை செல்ஃப், இருங்க நான் ஷூட்டிங் போட நான் தான் ஹோஸ்ட், நான் போகாட்டினா ஷூட்டிங் கேன்சல் ஆகும். பாட்டு ரெக்கார்ட் பண்ணுவாங்க, அப்புறம் என்னோடய லிங்க்ஸ்க்கெலாம் இன்னொரு நாள் செட்டு போடணும், இன்னொரு நாள் நான் வரணும். அண்ட் ஐ செட் யூ நோ வாட், டாக்டர் பார்த்துட்டு ஐ வென்ட் பேக் ஃபார் த ஷூட். ஸோ இந்த ஊடகத்தில் இருக்கிறவங்கள முக்கால்வாசி நேரம் நம்மளால் வந்து முடியலோ ஜுரம் அடித்தாலும் ஒரு ஊசியை போட்டு வந்து நடிக்கணும், இல்லை ஹோஸ்ட் பண்ணணும், இந்த மாதிரி தான் நிறைய நேரங்கள் நடக்குது, ரைட்? ஸோ இந்த நடிகர்களோட வாழ்க்கையும் அது தான்றது வந்து நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இன்னும் வந்து அவங்களுக்கு ப்ரெஷர் ஜாஸ்தி. ஐ ஹாவ் டு மெயின்டைன் த லுக், ஐ ஹாவ் டு மெயின்டைன் திஸ் பர்சோனா அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இந்த மாதிரி 2 பேர் கூடி வந்து அவங்க கல்யாணம் அப்படின்னு சொல்லி அவங்க சந்தோஷத்தை அவங்க வெளிப்படுத்தும் போது நம்ம அதுக்கு ஆதரவு காட்டுறது வந்து ரொம்ப முக்கியன்றது நான் ஃபீல் பண்ணுறேன். விமர்சிக்கிறத விட்டுட்டு if they can be happy with each other, what is important is how Varu is going to be with Nikolai and how Nikolai is going to be with Varu. I think that's what is more important than இவர் என்ன இப்படி இருக்காரு. He's done India ப்ரவுட்ங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா he is a gold medalist, right? I mean gold medal வின் பண்ணியிருக்காரு பவர் லிஃப்டிங்கில் 2023 வின் பண்ணியிருக்காரு. ஸோ we should celebrate and spread that happiness instead of becoming keyboard warriors and saying that this is not right. Now coming back to their wedding, நீங்கள் பார்த்தீங்கன்னா லீலா பேலஸில் அவங்களோட ரிசப்ஷன் நடக்கும்போது அங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா the camaraderie, இப்போ வந்து சாயா சிங்கும் அந்த வெட்டிங்கில் இருந்தாங்க, ராதிகா சரத்குமாரும் அந்த வெட்டிங்கில் இருந்தாங்க. என்னோட ஃப்ரெண்ட் அங்கே போயிருந்தப்போ சொன்னாங்க, எப்படி சாயா சிங் அண்ட் ராதிகா சரத்குமார் ஆர் ஸோ க்ளோஸ் அண்ட் தேர் வெரி ஃப்ரெண்ட்லி, 2 பேரும் ஒன்றா உட்காந்து பேசுகிறது, 2 பேரும் வந்து அவங்க மாப்பிள்ளையை வர வைத்தது, இதெல்லாமே வந்து ஷி வாஸ் சேயிங் இட்ஸ் ரியலி நைஸ். எல்லாருமே ஒரே குடும்பமாக இருந்து அந்த ரிசப்ஷனை நடத்தினாங்க. அது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்றத வந்து அவங்க சொன்னாங்க. அண்ட் ஆஃப்கோர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐ ஆல்சோ ஹியர் தட் வரலட்சுமி இஸ் ஸ்டில் அ வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் நிக்கோலாயோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட ஷீ இஸ் ஆல்சோ ஃப்ரெண்ட்ஸ். நிறைய நேரங்களில்
ஊடகத்தில் எஸ்பெஷலி தமிழ் படங்களில் பாடல்கள்லாம் வந்து காதலுக்காக உயிரே கொடுக்கலாம், காதல் தான் வந்து ரொம்ப முக்கியமான வாழ்க்கைக்கு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த 96 படம்லாம் பார்த்திங்கன்னா என்ன தான் இருந்தாலும் காதல் தான் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குல்ல. காதல்ன்றது நம்ம வாழ்க்கையின் ஒரு பகுதி. அது வந்து வர நேரத்தில் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குதுன்னா சில நேரங்களில் அது வந்து பிரிஞ்சால் தான் வந்து 2 பேரும் சந்தோஷமாக இருக்க முடியும்னா பிரியறதுல தப்பே கிடையாது. அப்படி பிரியும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா சரத்குமார் அண்ட் சரத்குமாரோட செகண்ட் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா ராதிகா அண்ட் சாயா சிங் ஆர் ஸ்டில் ஃப்ரெண்ட்ஸ். வரலட்சுமி இஸ் ஸ்டில் ஃப்ரெண்ட்ஸ் வித் நிக்கோலாய்ஸ் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் ஐ திங்க் நம்ம கலாச்சாரமே மாறிக்கிட்டு வருது. கலாச்சாரமே இட்ஸ் அன் இவால்விங் திங். ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா கணவர் இறந்தாக்கா உடன்படிக்கை ஏறணும் பெண்கள். அதெல்லாம் காலம் மாறி 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 இட்ஸ் இவால்விங், ரைட்? அதுதான் நம்ம கலாச்சாரம் மாறி காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டு தான் வரணும். ஸோ இந்த மாதிரி நட்பு பழகிறதுல தப்பு இல்லைன்றது என்னோட அபிப்பிராயம். அண்ட் நம்ம வந்து ஒரு பார்வையாளராக அதை பார்க்கும்போது குறைகளை மட்டும் பார்க்காம அவங்களுக்காக நாமளும் சந்தோஷப்பட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அண்ட் லீலா பேலஸில் என்னோடய ஃப்ரெண்டு போய் சாப்பிட்டுட்டு சொன்னாங்க, they had 3 non-veg dishes and 3 vegetarian dishes. அந்த சாப்பாடு அவ்வளோ ருசியாக இருந்துச்சு. இட் வாஸ் ஸோ நைஸ். நான் கொஞ்ச நேரம் தலை காட்டிட்டு வெளில வரலான்னு பார்த்தா அங்கே போனால் வந்தவங்க ஒவ்வொருத்தரையும் அப்படி வரவேற்று அப்படி கவனிச்சுக்கிட்டாங்க. ராதிகாவாக இருக்கட்டும், சரத்குமாராக இருக்கட்டும், மேடையிலேருந்து கீழே வந்து எல்லாருக்கிட்டையும் பேசுகிறதா இருக்கட்டும். 6:30 மணிக்கு போனேன், என் ஃப்ரெண்டு 10:30 மணி வரைக்கும் இருந்துட்டு வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க. வீக்ஸ் அண்ட் வீக்ஸ் ஆஃப் செலிப்ரேஷன் அண்ட் இட்ஸ் அ லாட் ஆஃப் ஹாப்பினஸ். ஸோ அதை பார்த்து நம்ம வந்து குறை சொல்கிறத விட்டுட்டு அந்த சந்தோஷத்தில் நம்மளும் பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஐ விஷ் வரு, சரத்குமார் அண்ட் நிக்கோலாய் சச்தேவ் a very happy married life. மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.